எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள் யாருக்கும் தெரியுமா? இன்னைக்கு மே 1 உழைப்பாளர் தினம். எல்லாரும் சந்தோஷப்படுறீங்களா? லேபர் எல்லாத்தையும் சந்தோஷப்படுற வகையில் தான் லேபர் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடப்படுகிறோம். ஒரு உழவன் சேற்றில் கால் வைத்தால் மட்டுமே நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நாட்டில் விவசாயி எப்போ சந்தோஷமாக இருக்கிறனோ அப்போ தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுறாங்க அது உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. ஆனால் நாங்கள் கொண்டாடிட்டோம். பார்க்குறீங்களா? நாங்கள் கொண்டாடிட்டோம். பார்த்தீங்களா? உழைப்பாளர் தினம் நாங்கள் கொண்டாடிட்டோம். நீங்கள் கொண்டாடிட்டீங்களா? எதனால் கொண்டாடுறீங்க? நான் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டா. அதாவது அமெரிக்காவில் சிக்காகோ அப்படின்னு ஒரு நகரத்தில் ரயில்வே துறையில் வேலை பார்க்குற லேபர்ஸ்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. எதனால் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, ஒரு லேபர் 15 முதல் 18 மணி நேரம் வேலை செய்யலாம். அதனால் போராட்டம் பண்ணுறாங்க. எங்கே? அமெரிக்காவில் சிக்காகோ அப்படின்னு ஹேமார்ட் அஃபேர் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு சிக்காகோங்கிற ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. 8 மணி நேரமாக அது மாற்றுறதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க. பெரும் துப்பாக்கி சூடுலாம் நடந்து நிறைய லேபர்ஸ்லாம் இறந்து போய் தன்னுடைய லட்சக்கணக்கான லேபர்ஸ்லாம் இறந்து அந்த உயிரை மாய்த்து லேபர்ஸ் டே அவங்க பெறப்பட்டாங்க. அதுவும் இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு அறிவித்தாங்க. எப்போ? 1886. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் டே. அதை ஒட்டி தான் நம்ம தமிழ்நாட்டில் இது எப்போ கொண்டு வரப்பட்டாங்கன்னா 1923 மே 1 சிங்கார வேலர் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர். இவர் சிங்கார வேலருங்கிறவர் யாருன்னு தெரியுமா? இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவரால் தான் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் டே கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு லேபர் 15 முதல் 16, 17, 18 மணி நேரம் கடினமாக உழைப்பாங்க. அதனால தான் உழைப்பாளர் தினம் அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? ஒரு மனிதன் ஒரு 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அப்போ நம்ம நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தாருன்னா அறிஞர் அண்ணா. அப்போ அறிஞர் அண்ணா சட்டம் போட்டார், உழைப்பாளர் தினம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு. அப்போ அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? இதோடு முடிஞ்சு போகலை. அதுக்கப்புறமேட்டு லேபர்ஸ்லாம் 8 மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓவர் டைம் சொல்லி அறிவித்தாங்க. அவனுக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்த தகுந்த கூலி கிடைக்கணும்னு நிறைய போராட்டம் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ புரியுதா எதனால் நம்ம லேபர்ஸ் டே கொண்டாடுறோன்னு? விவசாயிக்காக கொண்டாடுறோன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுலேயும் விவசாயியும் இதில் சேர்ந்தவங்க தான். ஓகேவா? ஒரு லேபர் 8 மணி நேரத்துக்கு மேலே கடினமாக அப்போ உழைத்தாங்க. அதை அவங்க கஷ்டத்தை உணர்ந்து தான் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லேபர்ஸ் ஒர்க்கர்ஸ் டேன்னு கொண்டு வரப்பட்டு சட்டமாக இருந்தது. ஓகேவா? அப்போ அறிஞர் அண்ணா இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே லேபர்ஸ் டேவாக கொண்டு வரப்பட்டாது. ஆனால் அதுவே ஒரு சட்டமாக யார் கொண்டு வந்தாங்கன்னா கலைஞர் தான். கலைஞர் ஐயா அவர் மே 1 அரசு விடுமுறையாக கொண்டு வரப்பட்டு அதை சட்டமாக்கினார். கலைஞர் ஐயா சட்டமாக்கினார். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சட்டம் வர போட்டார். மே 1 உழைப்பாளர் தினம் மட்டும் கொண்டாடக்கூடாது, ஊதியத்தோட உழைப்பாளர் தினம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது. அப்படின்னா மே 1 அரசாங்கத்திலேருந்து எல்லாத்துக்கும் சேலரி கிரெடிட் ஆகும். புரியுதுங்களா? அதனால்
இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தார் மே 1ஆம் தேதி. இதுலேருந்து எப்படி உழைப்பாளர் தினம், ஒர்க்கர்ஸ் டே, லேபர்ஸ் டே அப்படின்னு கொண்டு வந்தாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, மே 1ஆம் தேதி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க. லேபர்ஸோட ஒரு கட்சி வந்து ஆரம்பித்தாங்க. ஒரு கட்சியாக வந்து ஒரு அமைப்பு ஆரம்பித்தாங்க மே 1ஆம் தேதி. இப்போ ஒவ்வொரு கம்பெனிலேயும் லேபர்ஸ்க்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்கள்ல, அவங்க தான் தலைமை, ஓகேவா? அவங்க தான் சங்கத்தின் தலைவர், ஓகேவா? அதனால தான் இப்படி ஒரு கட்சி, லேபர்ஸோட கட்சி ஒன்று ஆரம்பித்தாங்க. இதுதான் வந்து உழைப்பாளர் தினத்தோட புரட்சி, ஓகேவா? உழவன் சேற்றில் காலை வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. இதை பற்றி தெரியுமா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பர்த்டே. யார் தெரியுமா? தல அஜித். தல அஜித்தோட பிறந்த நாள் வேறு. அவர் வந்து உழைப்பாளர் தினத்தில் பிறந்திருக்காரு. அவர் மட்டும் ஈஸியாக வந்துடல, அவரும் உழைத்து தான் முன்னேறி